ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீநிவி ஸ்டடீஸ். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ சேனலுக்கு சுத்தமாக சப்ஸ்கிரைபர்ஸே இல்லை. நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் வந்துட்டு எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு வந்து மோட்டிவாக இருக்கும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம கிளாஸ் 10 சிவிக்ஸில் நெக்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் பார்க்க போகிறோம், அதாவது ஃபெடரலிசம். சரிங்களா? அதில் வந்து ஃபஸ்ட்டு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ், என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது, என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓவர்வியூ அதில் ஒன்று இருக்காது, சும்மா என்ன அந்த லெசனோட ஓவர்வியூ ஜென்ரலாக ஹோலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. அடுத்து ஃபெடரலிசம். ஃபெடரலிசம் அப்படின்னா எக்ஸாக்டாக என்ன அப்படிங்கிறது. கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம், அதாவது ஃபெடரலிசம்னா அதுக்கு வந்துட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதுக்கு வந்துட்டு அடிப்படைகள் அப்படின்ட்டு இருக்கும்ல, அதுக்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரி வந்து ஃபெடரல் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி என்னென்ன பாயிண்ட்ஸு அதை எல்லாத்தையும் பார்க்கலாம், ஓகேங்களா? அடுத்து வாட் மேக்ஸ் அன் இந்தியா அ ஃபெடரல் கண்ட்ரி. என்னென்னா இந்தியா வந்து ஏன் ஃபெடரல் கண்ட்ரி, இந்தியா எதனால் ஃபெடரல் கண்ட்ரி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் வந்துட்டு இந்தியா ஏன் ஃபெடரல் கண்ட்ரி அப்படிங்கிறதுக்கு வந்து 3 folds டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? அதை பார்க்கலாம். அடுத்தது ஹவ் இஸ் ஃபெடரலிசம் ப்ராக்டிஸ். ஃபெடரலிசம் வந்து எப்படி ப்ராக்டிஸ் ஆகுது, எப்படி வந்து ஃபெடரலிசம் வந்து இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க அது வந்துட்டு பர்டிகுலராக வந்து இந்தியாவில், ஓகேங்களா? அதில் வந்துட்டு 3 டாபிக் பார்ப்போம். ஒன்று லிங்க்விஸ்டிக் ஸ்டேட்ஸு, அது வந்துட்டு லாங்குவேஜ் பாலிசி, அடுத்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷனில் முக்கியமாக ஒரு டாபிக் பார்ப்போம், அது என்னென்னா கொலிஷன் கவர்மெண்ட், ஓகேங்களா? அடுத்தது லிங்க்விஸ்டிக் டைவர்சிட்டி இன் இந்தியா, அடுத்தது டீசென்ட்ரலைசேஷன் இன் இந்தியா, அடுத்த அன் எக்ஸ்பெரிமெண்ட் இன் பிரேசில், ஓகேங்களா? அது வந்துட்டு கடைசியில் வந்து அந்த டீசென்ட்ரலைசேஷனை வச்சு பிரேசிலில் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எப்படி தேர்ட் டயர் கவர்மெண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிரேசிலில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் எக்ஸ்பெரிமெண்ட் இன் பிரேசில், ஓகேங்களா? ஓவர்வியூ அப்படின்ட்டு பார்த்தோம்னா, போன சாப்டர்லேயே நம்ம வந்துட்டு 2 டிவிஷன் ஆஃப் பவர் பார்த்தோமா. ஒன்று ஹரிசாண்டல் டிவிஷன் ஆஃப் பவர், இன்னொன்று வெர்டிக்கல் டிவிஷன் ஆஃப் பவர்னு பார்த்தோமா. இப்போ இந்த இதில் ஃபெடரலிசம் அப்படின்ட்டு பார்த்தாலே என்னென்னா இட்ஸ் அ வெர்டிக்கல் டிவிஷன் ஆஃப் பவர். அதாவது என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட், இதை தான் வந்துட்டு வெர்டிக்கல் டிவிஷன் ஆஃப் பவர் அப்படின்ட்டு சொல்லுவோம். வெர்டிக்கல் டிவிஷன் அப்படின்னாலே என்னென்னா எல்லா லெவலுக்குமே வந்துட்டு ஒரே அளவு பவர் இருக்காது, ஓகேங்களா? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்னால் நிறைய பவர் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்னா அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், லோக்கல் கவர்மெண்ட்னா அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஓகேங்களா? 1991க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்தியாவில் வந்துட்டு 2 லெவல் ஆஃப் கவர்மெண்ட் தான் இருந்தது, ஓகேங்களா? என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா நியூ டயர் ஆஃப் கவர்மெண்ட் வந்து வருது. அதாவது என்னன்னா தேர்ட் டயர் ஆஃப் கவர்மெண்ட், அதான் லோக்கல் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் வந்து வருது, ஓகேங்களா? இப்போ வாட் இஸ் ஃபெடரலிசம், இந்த வீடியோவில் வந்து ஓவர்வியூ வாட் இஸ் ஃபெடரலிசம் அப்படிங்கிற டாபிக் மட்டும் பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபெடரலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்த மாதிரி ஸ்ரீலங்காவையும் பெல்ஜியமோடையும் சிச்சுவேஷனை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு இந்த சாப்டர் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பவர் ஷேரிங் வீடியோ பார்க்கலன்னா அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும், சரிங்களா? இப்போ பெல்ஜியமும் ஸ்ரீலங்கா அதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? பெல்ஜியம் அப்படின்னா அக்கமடேஷன் ஆஃப் பவர் பார்த்தோமா, அக்கமடேஷன் இன் பெல்ஜியம் அப்படின்ட்டு அதில் வந்து 4 பாயிண்ட்ஸ் இருந்துச்சா, அதை வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? அதில் என்னென்னா சென்ட்ரல் பவர், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க பவர் வந்துட்டு ரீஜனல் லெவலில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன்னா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பவர் இருந்ததுன்னா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே அந்த பவர் இல்லாமல் அதோட பவரை வந்து ரீஜனல் கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வந்துட்டு செப்பரேட் பண்ணி கொடுத்தாங்க. அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஓகேங்களா? ஆனால் வந்துட்டு ஸ்டார்டிங்கில், அதாவது இங்கே 1993க்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தது, அதாவது ரீஜனல் லெவலுக்கும் பவர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த அந்த பவரை வந்து எப்போ வேணால் வந்து அவங்க வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு இந்த பவரை எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எப்போ வேணால் வந்துட்டு சொல்லலாம், எப்போ 1993க்கு முன்னாடி. ஆனால் 1993க்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ரீஜனல் கவர்மெண்ட்டுக்குன்னு என்ன ஆயிடுச்சுன்னா தனியாக கான்ஸ்டிடியூஷனல் பவர் வந்து கிடச்சிருச்சு. அவங்களுக்குன்னு தனியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பவரை வந்துட்டு எப்போவுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து குவெஸ்டின் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. அவங்க வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டிபெண்ட் ஆகி இல்லாமல் அவங்களும் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்காங்க, ஓகேவா? அதுதான் வந்துட்டு பெல்ஜியமில் வந்துட்டு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிடைச்ச பவர். ஸோ என்ன ஆகுதுன்னா பெல்ஜியம் வந்து யூனிட்டரியிலேருந்து ஃபெடரல் கவர்மெண்ட்டாக மாறுது. ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னா ஜென்ரலாக என்னன்னு பார்த்தோம்னா
இந்த லெவல் ஆஃப் கவர்மெண்ட் தான். ஒரே கவர்மெண்ட் இல்லாமல் இப்படி பிரித்து பவரை கொடுக்குறாங்கல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்டாகவும் லோக்கல் கவர்மெண்ட்டாகவும் பிரித்து பவர் கொடுக்குறாங்கல்ல, அதுதான் வந்துட்டு ஃபெடரல் கவர்மெண்ட். இதே யூனிட்டரி கவர்மெண்ட் அப்படின்னா ஒரே ஒரு கவர்மெண்ட் தான் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்னா ஒரு கண்ட்ரிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். அந்த மாதிரி உள்ளது தான் யூனிட்டரி கவர்மெண்ட். ஓகேங்களா. இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் என்னென்னா யூனிட்டரி கவர்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு தமிழ் லீடர்ஸ், அதாவது தமிழ் ஈழம் சொல்லுவோமா, தமிழ் லீடர்ஸ் என்னென்னா ஸ்ரீலங்கா வந்துட்டு ஃபெடரல் கவர்மெண்ட்டாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க இன்ன வரைக்கும் ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு அந்த ஒரு அந்த ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்படுறதா தெரியல. ஏன்னா வந்து ஸ்ரீலங்காவில் மெஜாரிட்டி பீப்புள் யார், சிங்களா பீப்புள். அந்த சிங்களா பீப்புள் தான் வந்துட்டு ஸ்ரீலங்கா வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி தமிழ் பீப்புளுக்கு வந்துட்டு எந்த ஒரு உரிமைகளும் கொடுக்கறதில்ல. அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கிற ரீஜனுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும், அதாவது நார்த்தன் அண்ட் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்காவில் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் இருந்தாங்கல்ல, அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் வந்துட்டு இந்த தமிழ் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணலை. அதுதான் அவங்களோட மேஜர் பிரச்சனையாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ டெஃபினிஷன் இது வந்து அப்படியே எழுதலாம். ஓகேங்களா. அது அப்படியே உங்கள் புக்கில் உள்ளது அப்படியே எழுதியிருக்கேன். சரிங்களா. Federalism is a system of government in which the power is divided between the central authority and various constituent unit of the country. அதுதான் சொன்னேன். என்னென்னா ஃபெடரலிசம் அப்படின்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்துட்டு பவர் வந்துட்டு வேரியஸ் கான்ஸ்டிடியூயன்ஸ், அதாவது சின்ன சின்ன லெவல் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு பவர் வந்துட்டு செப்பரேட் பண்ணி கொடுக்குறது தான் வந்துட்டு ஃபெடரலிசம். ஓகேங்களா. ஃபெடரேஷன் அப்படின்னா என்னென்னா 2 லெவல் ஆஃப் கவர்மெண்ட் தான் 1992க்கு முன்னாடி வரைக்கும் வந்து என்னென்னா இருந்தது. ஓகேங்களா. அது வந்துட்டு ஃபஸ்ட் ஒன் என்னென்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி என்டையர் கண்ட்ரி. அது என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒரு கண்ட்ரி ஃபுல்லாக, ஒரு நாடு ஃபுல்லாக வந்துட்டு ரெஸ்பான்சிபிள்னால் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்புறம் வந்துட்டு ப்ரொவின்ஷியல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த ப்ரொவின்ஷியல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குல்ல, இந்த கவர்மெண்ட்டை வந்துட்டு ஒவ்வொரு ஊர்லேயும், அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் வந்துட்டு ஒவ்வொரு பேரில் சொல்லலாம். இந்தியாவில் இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தா காமன் இன்ட்ரெஸ்ட் மொத்தமாக, இப்போ ஒரு நாடுக்கு வந்துட்டு இருக்குன்னா, இப்போ ஒரு பட்ஜெட் இருக்குன்னா மொத்தமாக ஒரு நாட்டுக்கு வந்துட்டு இதுதான் பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி, இதுதான் இந்த ஸ்டேட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்து விட்ருவாங்க. இதே ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்ததுன்னா ஒவ்வொரு நாளுக்கு அன்றாடமாக என்னென்ன நடக்கணுமோ எல்லாத்தையும் பார்த்து பண்ணுறது தான் வந்துட்டு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பார்த்து பண்ணுறது தான் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கும் யூனிட்டரி கவர்மெண்ட்டுக்கும் வந்துட்டு என்னென்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு ஃபெடரல் கவர்மெண்ட்டில் என்னென்னா 2 or 3 லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இருக்கும். 2 இல்லைனா 3 லெவல் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இருக்கும். இதே யூனிட்டரி கவர்மெண்ட்னா ஒரே ஒரு லெவல் ஆஃப் கவர்மெண்ட் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட், ரீஜனல் கவர்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருந்தாலுமே, ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல பெல்ஜியம் 1993க்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி ரீஜனல் கவர்மெண்ட் இருந்துச்சு. ஆனால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போ வேணால் அவங்களோட பவர் வந்து பறிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, ஸோ இதே மாதிரி என்னென்னா சப்யூனிட்ஸ் இருந்தது. அதாவது இந்த மாதிரி ரீஜனல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கலாம், ஆனால் வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஓகேங்களா. அடுத்தது வந்துட்டு ஃபெடரல் கவர்மெண்ட்டில் வந்துட்டு கவர்மெண்ட் கான் பாஸ் எனி, சென்ட்ரல் கவர்மெண்ட் கான் பாஸ் எனி ஆர்டர்ஸ் டு தி ஸ்டேட். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு எந்த ஒரு ஆர்டரும் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பாஸ் பண்ண முடியாது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அந்த முடிவை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சட்டமும் எந்த ஒரு இதுவும் வந்துட்டு எந்த ஒரு ரூல்ஸும் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து போட முடியாது. ஓகேங்களா. இதை யூனிட்டரி கவர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஆர்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்னென்னா அவங்களுக்கு தகுந்தாப்புல பவர் இருக்கும். அதாவது என்னென்னா ஃபெடரல் கவர்மெண்ட்டில் ஃபெடரல் கவர்மெண்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு தகுந்த அவங்க வந்துட்டு அவங்களுக்குன்னு தனியாக வந்துட்டு பவர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துக்காண்டியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து பதில் சொல்லணும். உனக்கு வந்து நான் ஒன்றும் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எப்போதுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஏன் அப்படி பண்ணோம், எதுக்கு இது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதை யூனிட்டரி கவர்மெண்ட்டாக இருந்ததுன்னா இந்த சபார்டினேட்ஸ், அதாவது இந்த ரீஜனல் கவர்மெண்ட்டுக்கு என்னென்னா பவர், அதாவது தனியாக வந்து ஒரு பவர் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு எப்போ பார்த்தாலும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏன் இதை பண்ணாங்க, எதுக்கு இதை பண்ணாங்க, ஏன் இப்படின்ட்டு வந்துட்டு பதில் சொல்லணும். எது கேட்டாலும் வந்துட்டு இவங்க வந்து ரெஸ்பான்சிபிளாக வந்து இருக்கணும். அதுதான் வந்து யூனிட்டரி கவர்மெண்ட். ஓகேங்களா. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. ஓகேங்களா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.